Hi guys, and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. So Bitcoin and cryptocurrency எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இன் பிரைசஸ் கிடையாது. எந்த ஒரு டோக்கன்ஸுமே பெரிய ஸ்பைக் வந்து எடுக்கல. அன்லஸ் அண்ட் லைட் காயின் அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு 3 to 4% மேல அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த நியூஸ் கிரிப்டோகரன்சி பத்தி பார்க்காம ஒரு ஸ்கேம், ஒரு பெரிய ஸ்கேம் வந்து நீங்க வந்து நடந்திருக்கு கிரிப்டோகரன்சி. எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட் வைட் கிரிப்டோல ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கிரிப்டோல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சஹில் அரோரா அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அரேபியால இருக்கிற ஒரு இன்வெஸ்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $30 million வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா earn பண்ணிருக்காரு. எப்படி ஒரு $30 million earn பண்ணாரா? அப்போ வந்து ட்ரேடிங் பண்ணாரா இல்ல ஸ்கேல்பிங் பண்ணி எடுத்தாரா, எப்படி எடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ற ஒரு டெக்னிக்ல, இது வந்து டோட்டலா கேம்லிங் மாதிரி தான். ஸோ பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதாவது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொலானாவோட பிளாக் செயின் இருக்குல்ல, அந்த சொலானாவோட பிளாக் செயின்ல செலிபிரிட்டி டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி லிஸ்ட் பண்றாருங்க. ஸோ செலிபிரிட்டி டோக்கன்ஸ்னா யார் மாதிரியான செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சன்னி லியோனா இருக்கட்டும், இல்ல ஃபிளாய்ட் மேவெதர் பாக்ஸர் அவர் இருக்கார்ல அவரா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டி டோக்கன்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மார்க்கெட்ல விடுறாரு, சொலானாவோட பிளாக் செயின்ல விடுறாரு. விடும்போது என்ன பண்றாருன்னா ஒரு 30 to 40% சப்ளை அவர் வச்சுக்கிறாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 100 காயின் இருக்கு. ஸோ 100 சன்னி லியோன் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து விட போறாரு அப்படின்னா ஒரு 40 காயின் வந்து அவர் வச்சுக்கிறாருங்க. மீதி 60 காயினை மட்டும் என்ன பண்ண போறாருன்னா அவர் மார்க்கெட்ல விட போறாரு. சரி, விட மட்டும் போனா பண்ணல, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்களே, அந்த செலிபிரிட்டிஸ் வந்து இதை ப்ரொமோட் பண்ணாதான் அது வந்து உண்மை அப்படின்றது தெரியும். கரெக்டுங்களா? அந்த செலிபிரிட்டிஸ் வந்து இது வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணா மட்டும் இது வந்து உண்மைன்னு தெரியும். ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆல்மோஸ்ட் 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, இன்ஸ்டாகிராம்ல அந்த செலிபிரிட்டிஸ் கிட்ட போய் டீல் பேசுறாரு. டீல் பேசி இந்த மாதிரி நான் ஒரு பிளாக் செயின், நான் அந்த மீம் டோக்கன் வந்து கிரியேட் பண்றேன் உங்க இதுல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதோட கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நீங்க மட்டும் போடுங்க, உங்களுக்கு போட்டா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து $200K வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வயர் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், பேமெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் செலிபிரிட்டிஸ் நேம்லாம் இது பண்ணல, செலிபிரிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து XNY ஏதோ ஒரு செலிபிரிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஓகே சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த செலிபிரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் அவங்க வந்து அவங்களோட சோசியல் மீடியால போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா மக்களும் அந்த மீதி இருக்க அந்த 60 டோக்கனை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வருவாங்களா, அந்த மீதி இருக்க 60 டோக்கனை வாங்கணும் வரும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணிடுறாருன்னா இவர்கிட்ட இந்த 40 டோக்கனை டக்குன்னு லிக்விடேட் பண்ணிடுறாரு, உடனே செல் பண்ணிடுறாரு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸ்க்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் 2 டோக்கனுக்கு பண்ணலங்க, நிறைய டோக்கன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டி டோக்கன்ஸ் இவர் கிரியேட் பண்ணி ஆக்சுவலி எல்லா செலிபிரிட்டிஸும் இதை இன்வால்வ் ஆகல. ஒரு சில செலிபிரிட்டிஸ் மேபி நம்மளே தெரியாம கூட இருக்கலாம், யூஎஸ்ல இருக்க செலிபிரிட்டிஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆகி போட்டு இந்த மாதிரி பண்ணி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $30 million வந்து வந்திருக்கு. இது வந்து தப்பா சரியா அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னமும் இன்வெஸ்டிகேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து இவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரே ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இல்லீகல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஏரியால இவர் வந்து பாத்தீங்கன்னா கீயா ஆப்ரேட் பண்ணி இவர் நகர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல இப்போதைக்கு டைரக்டான ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. பட் ஆனா இப்போதைக்கு அவர் எந்த ஒரு இதுவுமே பண்ணல, சைலண்டா தான் இருக்காரு. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சர்ச்சையை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சில இந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க பிளாக் மணின்னு சொல்ல முடியாது, ஒயிட் மணின்னு சொல்ல முடியாது. இது வந்து நீங்க இன்டெரக்டா மக்களை ஏமாத்துற மாதிரி தான். ஏன்னா நீங்களே ஒரு 40% to 50% சப்ளை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அதை வெளிப்படுத்தாம நீங்க வந்து மார்க்கெட்ல மீதிக்கான ரேட் வந்து நீங்க டவான் குறைச்ச உடனே என்ன ஆயிடுனா வேல்யூ டக்குன்னு காயின் எல்லாம் புழக்கத்துல வந்தோடனே பாத்தீங்கன்னா வேல்யூ டக்குன்னு கம்மியாயிடுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எந்த ஒரு காயின் வந்து புதுசா மார்க்கெட்ல பார்த்தா தயவுசெய்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து படிச்சு பாருங்க. அதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ, சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ, இந்த 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு காயினாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. That is the news that we want to share with you guys today. So hope it is informative for you. ஸோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கம்மா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். தேங்க்யூ.